ஹாய். இந்த சேனலில் சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ரிலேட்டட் ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்கும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமர்ஷியல் பேப்பர்னால் என்ன, ஃபேக்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிற இதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் ரேஷியோ அனலைஸுனா என்ன, ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தோம். அப்புறம் கமர்ஷியல் பேப்பர்னால் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா வாட் இஸ் கமர்ஷியல் பேப்பர்? கமர்ஷியல் பேப்பர் இஸ் எ அன்செக்யூர்ட் ப்ராமிசரி நோட். ஒரு ப்ராமிசரி நோட், செக்யூர் இல்லாதது. இது ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் issued by companies to raise the fund for working capital needs. working capital needsக்காக இந்த கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு எதுக்காக அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்காக இதை கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஓகேங்களா? இட் யூஸ்வலி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரெடியூம்டு அட் ஃபேஸ் வேல்யூ. அதாவது இது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் வேல்யூவில் இஷ்யூ பண்ணுவாங்களாம், ரெடியூம்டு அட் ஃபேஸ் வேல்யூவில் ரெடியூம் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் வேல்யூனா என்ன அப்படின்னா, இப்போது 95க்கு நம்ம இஷ்யூ பண்ணிவிட்டு 100க்கு நம்ம மெச்சூரிட்டி ஆகும்போது ரெடியூம் பண்ணிப்போம். ஒரு கமர்ஷியல் பேப்பரை 95 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டு ஃபேஸ் வேல்யூ அதோட ஃபேஸ் வேல்யூ 100, நம்ம அந்த ஃபேஸ் வேல்யூக்கு ரெடியூம் பண்ணுறோம். இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு அன்செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் எந்த ஒரு கொலேட்ரலும் தேவைப்படாது. இது ஷார்ட் டேர்ம்னா, மெச்சூரிட்டி பீரியட் ஷார்ட் டேர்ம் 7 டேஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே மெச்சூரிட்டி பண்ணிக்கலாம். இஷ்யூட் பை லார்ஜ் கிரெடிட் ஒர்த்தி கம்பெனிஸ். இந்த கமர்ஷியல் பேப்பர் யார் இஷ்யூ பண்ணுவான் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது பிக், அதாவது ப்ராஃபிட்டு, டபிலிட்டி, சால்வன்சி, லிக்விடிட்டி இருக்கிற பெரிய கம்பெனிஸு, ஒரு நம்பகமான கம்பெனிஸு, கிரெடிட் ஒர்த்தி கம்பெனிஸு அப்படின்னா, கடன் கொடுத்தா கடன் திருப்ப முடிகிற அந்த போதுமான கடன், அந்த கம்பெனிஸ். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதுக்கான தகுதியான கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் தான் கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும். இஷ்யூட் இன் டினாமினேஷன்ஸ். இந்த கமர்ஷியல் பேப்பரை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, டினாமினேஷன்ஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. யூஸ்வலாக இதை இஷ்யூ பண்ணது எப்படின்னா, டினாமினேஷன் 5 lakhs, 10 lakhs, மல்டிபிள் ஆஃப் 5 lakhs, 5 lakhs, 10 lakhs, 15 lakhs, 20 lakhs, 25 lakhs தான் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றான். இட்ஸ் கேன் நாட் பி ட்ரேடட் செகண்டரி மார்க்கெட். ஒன்ஸ் ட்ரேட் ஆயிடுச்சுனா அது மறுபடியும் இன்னொருத்தவங்ககிட்ட விற்க முடியாது அப்படின்றாங்க. இன்வெஸ்டர்கிட்ட விற்றுட்டோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் இன்னொருத்தவங்ககிட்ட கமர்ஷியல் பேப்பரை செகண்டரி மார்க்கெட்டுக்கு இதை விற்க முடியாது அப்படின்றான். இதோட எலிஜிபிலிட்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை யார் இது பண்ணுறா அப்படின்னா, ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் இதை ரெகுலேட்டட் பண்ணுறாங்க. இஷ்யூவர் யார் அப்படின்னா, இஷ்யூவர் மஸ்ட் ஹாவ் ஹை கிரெடிட் ரேட்டிங். இஷ்யூவர் அதாவது கம்பெனிஸ் ஹை கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும். இந்த மாதிரி ஹை கிரெடிட் ரேட்டிங் யார் கொடுப்பா அப்படின்னா, ஃப்ரம் அப்ரூவ்டு கிரெடிட் ஏஜென்சி. இந்த கிரெடிட் ஏஜென்சிங்கிறவங்க தான் ஹை கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. இவங்களை இந்த கம்பெனியால், நம்ம கம்பெனி கடன் வாங்குச்சுன்னா கரெக்டாக திருப்பி செலுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங். இது யார் கொடுப்பா? அந்த கிரெடிட் ஏஜென்சிஸ் என்னென்ன அப்படின்னா, கிரைசல், ஐசிஆர்ஏ, சிஆர்ஐ, எஸ்ஐஎல், ஐசிஆர்ஏ, கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரெடிட் ரேட்டிங் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி. அதாவது இந்த கம்பெனிஸ்லாம் AAA கம்பெனிஸ், இந்த கம்பெனிலாம் AA, இந்த கம்பெனிஸ் C கம்பெனிஸ், இந்த கம்பெனி BB கம்பெனிஸ் அப்படின்னு. இப்போ AAA இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல கம்பெனிஸ், அவங்களால திருப்பி செலுத்த முடியும். கொடுத்த கடன் வாங்கினாங்கன்னா திரும்ப செலுத்திடுவாங்க. இப்போ AA, BB, இது BBB, AA இப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல கம்பெனிஸ் அப்படின்வாங்க. ஆனால் BB, B, C, D இவங்கெல்லாம் ஒரு ரிஸ்கான கம்பெனிஸ் அப்படின்னா. இதுக்கு அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் யார் கொடுப்பா அப்படின்னா, கிரைசல், ஐசிஆர்ஏ அவங்க கொடுக்குறாங்க. இந்த கிரைசல் இருந்தால் மட்டும்தான், கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும். மினிமம் நெட்வொர்த்து உங்களுக்கு தேவை அப்படின்றான்.
யூசஸ் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர். கமர்ஷியல் பேப்பரில் எதுக்கு உதவுது அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது டு மீட் ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ். நமக்கு ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட் தேவைப்படும் போது இந்த கமர்ஷியல் பேப்பரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. டு பிரிட்ஜ் ஃபினான்சிங், நமக்கு ஒரு இடைக்கால தேவைக்கு ஒரு பாலமாக இருக்குது, ஃபினான்சிங்க்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றான். டு அவாய்ட் ஹை காஸ்ட் இன் பேங்க், நம்ம பேங்க்கில் லோன் எடுத்தோம்னா ஒரு அதிகமான வட்டியோ அதை மாதிரி ஏற்படும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே கொலாட்ரல் கிடையாது, நம்ம ஈஸியாக வந்து கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி அர்ஜென்ட் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றான். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி நீட்ஸ் 50 lakhs ஃபார் த 3 months, 3 மாதத்துக்கு கம்பெனிக்கு வந்து ஒரு 50 lakhs தேவைப்படுது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் பேங்க் லோனில் வந்து 10% டேக் பண்ணுறதுக்கு பதிலாக இது இஷ்யூஸ் கமர்ஷியல் பேப்பர் அட் டிஸ்கவுண்ட். பேங்க்கில் லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணி, அதாவது இட் ரிசீவ்ஸ் 48,50,000 வந்து ரிசீவ் பண்ணுது இன்றைக்கி. ஆனால் ரீபேமெண்ட் பண்ண 3 months, அந்த மெச்சூரிட்டி பீரியடில் 3ஆவது மந்தில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், 50 lakhs அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்போ பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட்டு, இது வந்து அன்செக்யூர்டு, இது கொலாட்ரல் கிடையாது, இது ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூட் பை கம்பெனிஸ் டு எதுக்காக அப்படின்னா ரைஸ் த ஃபண்டு ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்காக. யூஸ்வலி டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. ரெடீம்டு ஃபேஸ் வேல்யூ, டிஸ்கவுண்ட் வேல்யூ 19.5 வச்சோம், 90-95 வச்சோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூஸ் 100s. ஓகேங்களா. அதுக்கடுத்து இதுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து 7 days, கொலேட்ரல் கிடையாது, மெச்சூரிட்டி பீரியட் 7 days to 1 year. லார்ஜ் கிரெடிட் ஒர்த்தி கம்பெனிஸ் தான் இஷ்யூ பண்ண முடியும். இது டினாமினேஷன் 5 lakh, மல்டிபிள் ஆஃப் 5 lakhs, cannot be traded secondary market. இது வந்து சேமே இன்டரில் தியரி கொஷின்ஸாகவும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 1 mark கூட இதில் கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி ஆஃப் ரெகுலேஷன்ஸ் யார் இதுனா, இதை நிர்வாகம் பண்ணுறது யார் அப்படின்னா ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஹை கிரெடிட் ரேட்டிங் அப்ரூவ்ட் பை கிரெடிட் ஏஜென்சிஸ் யார் அப்படின்னா கிரைசல்ஸ், ஐசிஆர்ஏ, இவங்க தான் கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. யூசஸ் ஆஃப் கம்பெனிஸ் எதுக்காக அப்படின்னா இடைக்கால தேவைக்காக, ஒரு அர்ஜென்ட் நீட்ஸுக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டரிங்னா என்ன? ஃபேக்டரிங்னா என்னன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு இஸ் த ஃபினான்சியல் சர்வீஸ். இது ஒரு ஃபினான்சியல் சர்வீஸ், நிதி சர்வீஸ் அப்படின்வாங்க. இது வேறு த கம்பெனி செல்ஸ் இட்ஸ் ரிசீவபிள்ஸ். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களோட ரிசீவபிள்ஸ் இன்னொருத்தங்கிட்ட விற்றுருவாங்க, அதாவது இன்வாய்ஸை டு தேர்ட் பார்ட்டிக்கு. இட்ஸ் கால்டு ஃபேக்டர் அப்படின்வாங்க. டு கெட் இமிடியட் கேஷ். ஃபேக்டர்னா யாருன்னா பேங்க்கு, என்பிஎஃப்சி அப்படின்வாங்க. இவங்கள்ட்ட வந்து இந்த ஃபேக்டர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்டில் விற்று உடனடியாக கேஷ் பெற்றுவோம். இப்போ நம்மள்ட்ட அர்ஜென்ட்டாக கேஷ் தேவைப்படுது, ஆனால் இன்வாய்ஸஸ் நம்மகிட்ட இருக்குது, பெற வேண்டிய இன்வாய்ஸ், அதாவது அமௌண்ட் வர வேண்டிய இன்வாய்ஸ் இருக்குது, நமக்கு உடனடியாக கேஷ் தேவைப்படுது அப்படின்னா பேங்க்கிட்டயோ என்பிஎஃப்சிட்டையோ கொண்டு போயிட்டு இந்த இன்வாய்ஸை நம்ம கொடுத்துட்டு நம்ம உடனடியாக அமௌண்ட் வாங்கிப்போம். ஆனால் டிஸ்கவுண்ட் ரேட்டில் அமௌண்ட் வாங்கிப்போம். 50 lakhs இன்வாய்ஸ் ரிசீவல் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 45-48 lakhs உடனடியாக கேஷ் பெற்றுப்போம். அவங்க பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கேஷ் கலெக்ஷன் பண்ண அவங்களோட டெப்டார் இருப்பாங்களா நம்ம கம்பெனியோட, அவங்கள்ட்ட இந்த பில்ஸை வச்சு இன்வாய்ஸை வச்சு அவங்க அமௌண்ட் 50 lakhs பெற்றுப்பாங்க. ஸோ இது அர்ஜென்ட் தேவைக்கு இந்த ஃபேக்டரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேக்டர் அப்படின்னா பேங்க்கு, என்பிஎஃப்சி அப்படின்னா டு தேர்ட் பார்ட்டிக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வாய்ஸை நம்ம இந்த கம்பெனிஸ் வந்து இன்வாய்ஸை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துருவோம். தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம டெபிட்டார்ஸ்ட்டை அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் கேஷ் ஃப்ளோ அண்ட் ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இது என்ன ஆகுது, ஃபேக்டரிங்னால என்ன ஹெல்ப் ஆகுது அப்படின்னா கேஷ் ஃப்ளோ, நமக்கு உடனடியாக கேஷ் கிடச்சிருது. இன்னொன்று நம்ம போய் கலெக்ஷன் பண்ணணுங்கிற அந்த ஒரு டைம் பர்டன், நமக்காக அந்த பர்டன் நமக்கு இல்லை, சுமை கிடையாது, கலெக்ஷன் பண்ணுற சுமை கிடையாது அப்படின்றா அந்த ஃபேக்டரிங் மூலமாக. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங்னால என்ன ஃபியூச்சர்ஸ்? இன்வால்வ்ஸ் சேல்ஸ் ரிசீவபிள், பெற வேண்டிய அமௌண்ட்டை வந்து நம்ம சீக்கிரம் பெற்றுருவோம். ப்ரொவைட்ஸ் த இம்மிடியட் கேஷ், உடனே கிடச்சிரும். ஃபேக்டரிங் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கலெக்ஷன். ஃபேக்டர்ஸ் யார்? பேங்க்கு, அவங்களோட ரெஸ்பான்சிபிளாக போயிடும். யூஸ்ஃபுல் டு ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ், நமக்கு இது உடனடியாக தேவைப்படுச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மே நாட்
கவர் த கிரெடிட் ரிஸ்க்கு. ஸோ நம்ம வந்து கிரெடிட் ரிஸ்க் நமக்கு இருக்காது, குறைஞ்சிரும் அப்படின்றாங்க ஃபேக்டர்னால. டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேக்டரிங் இருக்கும். ஸோ இந்த ரீகோர் ஃபேக்டரிங் அப்படின்னா கம்பெனி பியர்ஸ் த ரிஸ்க். நம்ம வந்து நம்ம இன்வாய்ஸ் நம்ம கொடுக்குறோம், பட் இஃப் டஸ் நாட் பேஸ் கஸ்டமர்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு பே பண்ணலை, நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து நம்ம அந்த சேல்ஸ் பண்ண அந்த இன்வாய்ஸ் வச்சுருக்கோம், கஸ்டமர் நமக்கு அமௌண்ட் தரணும். கம்பெனிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேக்ட்ரிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது நீங்கள் கொடுங்கன்றாங்க. ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸ், அதாவது ரீகோட் ஃபேக்டரிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்பெனியில் டஸ் நாட் கஸ்டமரை நம்ம சேல்ஸ் பண்ண அந்த கஸ்டமர் வந்து பேங்க்கு அந்த இன்வாய்ஸ் கொடுத்ததுனால எந்த அமௌண்ட்டு பே பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்கணுன்றாங்க. அதே இது நான் ரிகோர்ஸ் ஃபேக்டரிங் அப்படின்னா ஃபேக்டரே பொறுப்பேற்றுப்பாங்க. சப்போஸ் ஃபேக்டர் பியர்ஸ் த ரிஸ்க் நான் பேமெண்ட். சப்போஸ் நம்ம கலெக்ஷன் பண்ண வேண்டிய அந்த கஸ்டமர் வந்து கலெக்ஷன் கொடுக்காம இருந்தாலும் ஃபேக்டர் பொறுப்பேற்றுப்பாங்க. அதுக்கடுத்து டொமஸ்டிக் ஃபேக்டரிங்னா ஆல் பார்ட்டிஸ் இன் சேம் கண்ட்ரி. எல்லா பார்ட்டிஸும் அந்த இன்வாய்ஸில் உள்ள எல்லா பார்ட்டிஸும் இந்தியாவை தான், ஒரே நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங்னா யூஸ் டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷனுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றான். அட்வான்டேஜ், இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உடனடியாக கேஷ் கிடைச்சிரும். இம்ப்ரூவ்டு ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் குயிக் ஆக்சஸ் டு கேஷ், இம்ப்ரூவ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைச்சிரும். சேவ் த டைம் அண்ட் கலெக்ஷன் காஸ்ட் இன் கலெக்ஷன். நமக்கு போய் கலெக்ட் பண்ணணும், டைமும் சேவ் ஆகிடுது, காஸ்ட்டும் கலெக்ஷன் பண்ணுற காஸ்ட்டு கம்மியாகுது அப்படின்றான். ரிடியூஸ் பேட் டெபிட்ஸ். ஸோ இதனால் நான் ரிக்வஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்டரி பொறுப்பேற்றுப்பான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் பொறுப்பேற்றுக்கும். சப்போஸ் வரல கொடுக்கல அப்படின்னா ஸோ அதனால் நமக்கு பேட் டெபிட்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்றான். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏ டெக்ஸ்டைல் கம்பெனி ஆஸ் 10 lakhs ஒர்த் இன்வாய்ஸ். ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கானா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு 10 lakh ஒர்த் இன்வாய்ஸ் வச்சுருக்கான். அவனுக்கு அர்ஜென்ட்டாக கேஷ் தேவைப்படுது. டியூ இன் 40 days அந்த அவனோட சேல்ஸ் பண்ண கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு அர்ஜென்ட்டாக கேஷ் தேவைப்படுது. இட் செல்ஸ் டு ஃபேக்டர்ஸ் ஏஜென்சி. அந்த ஏஜென்சிக்கு 9,50,000க்கு கொடுத்துட்றோம். ஸோ நவ் இந்த ஃபேக்டர் வில் கலெக்ட். ஃபேக்டரி என்ன பண்ணிப்பான், ஃபேக்டரிக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா 5 lakhs லாபம், 50,000 லாபம். அவன் 45 days கழிச்சு அவன் 55 lakhsோட மொத்தமாக 10 lakhs வாங்கிப்பான். ஸோ கமர்ஷியல் பேப்பர்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபேக்டரிங்னா என்னென்னு பார்த்தோம். ஃபேக்டரிங்னா என்ன, ஒன்றும் இல்லை, நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அமௌண்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வாய்ஸை கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்கிறோம், அவங்க கலெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு அந்த கலெக்ஷன் பண்ணுற பீரியட் வந்து அந்த சுமை வந்து நமக்கு இருக்காது. ஸோ ஃபேக்டரிங் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ் இன்றைக்கி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட்ஸில் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்த சாப்டர் என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த பார்ட் பார்ப்போம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.